என்னோட கேவலமான ஒரு கனவுல கூட உன் கூட சேர்ந்து நான் வாழ்வேன். ஐயோ பா, நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. ஏன் தெரியுமா? எனக்கு உன்னை பிடிக்காது. என்ன சொல்றீங்க? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்கன்னு ஃபர்ஸ்ட் இதை நிறுத்து. நான் பேசும்போது நீ குறுக்க பேசக்கூடாது. ஒரு ஃப்ளோல போய் நிற்கிறேன்ல, நான் நிறைய பேசணும், புரியுதா? நான் பேசுறேன். என்ன சொல்றேன்னா, நான் உன் கழுத்துல தாலியை கட்டிட்டு உன்னை பொண்டாட்டி ஆகிட்டு இந்த வீட்டுக்கு கூட்டு மட்டும் நினச்சிக்காத. உன் பையன் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும், உன் அப்பன் என் அப்பா கிட்ட அழுது கெஞ்சினால என் அப்பா என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு இவனுங்க சேர்ந்து ஜால்ரா வர சிங்சாக் சிங்சாக் சிங்சாக்னு வீணா போனவனுங்க என் அண்ணனும் தம்பியும் ஒத்துக்குத ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னை பேசவே விடலையே, எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. கேட்டால் உடனே எங்கள் அப்பா வந்து அவன் நான் உயிரை விட்டுருவேன், செத்து போய்டும் அப்படி இப்படின்னு இந்த பிளாக்மெயில், அது இங்கிலீஷ் நல்ல ஒரு வார்த்தை இருக்குது, என்ன பிளாக்மெயில், இமோஷனல் பிளாக்மெயில் அது பண்ணிட்டாரு. அந்த நேரத்தில் நான் போய் இல்லை இல்லை பேதவள்ளி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படி என்னால் சொல்ல முடியல. சரி கருமதம் பண்ணி தொலைச்சிட்டேன். சரி ஏதோ ஆனது ஆயிடுச்சு. இந்த 2 அப்பனுங்க இருக்காங்கல்ல பெருசுங்க, எது கேட்டாலும் அப்படியே கட்டி புஷ்டு ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு கௌரவம் கௌரவம் கௌரவம்னு ஏழை விட ஆரம்பிச்சிடறாங்க. கரும அவங்க கௌரவத்தை நான் காப்பாற்ற வேண்டியதாக போச்சு. சரி ஆயிடுச்சு. ஆனால் என்னன்னாலும் சரி, நீ என் பொண்டாட்டியே ஆக முடியாது. ஏன் தெரியுமா? எனக்கு ஒன்றும் பிடிக்காது. நம்ம 2 பேரும் ஒன்று பண்ணலாமா? ஒரு ஒப்பந்தம். நீ என் வழியில் குறுக்க வராத வரைக்கும், நீ எனக்கு கெடுதல் பண்ணாத வரைக்கும் சத்தியமாக சொல்கிறேன், என்னால் உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. என்னோட நகம், என் நிழல், என் மூச்சுக்கு அது கூட உன் மேலே படாது. அது நான் கேரண்டி. இந்த விஷயத்தில் நான் வந்து அப்படி நீ இந்த ரூமில் இருந்துக்கலாம், தாராளமாக இருந்துக்கோ. இந்த ரூம் யூஸ் பண்ணிக்கோ, பெட்டை யூஸ் பண்ணிக்கோ. இப்போ வந்து முன்ன பின்ன தெரியாத பையன் பொண்ணு ஒரே ரூமில் இருப்பாங்களே, என்ன சொல்லுவாங்க, அது என்னது, ரூம்மேட்ஸ், அந்த மாதிரி இருந்துட்டு போய்டும். இப்போ இந்த பெருசுங்களாக இருக்கிறாங்களே, அவங்க மண்டையை போட்டக்கூடாது. அதுக்காக வேணாம், நம்ம 2 பேரும் நல்ல புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆக்டிங். நான் நடிக்கிறேன், நீயும் நடிக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நான் ஊரை கூப்பிடுவேன், சீனை போடுவேன், கத்துவேன், கதறுவேன், அப்பா கிட்ட சொல்லுவேன், ஆட்டுக்குட்டிக்கிட்ட சொல்லுவேன்னு நீ சொன்னேன்னு வச்சுக்கோ, ஏன் வேலைக்கே ஆகாது. இதெல்லாம் ஏன் தெரியுமா? எனக்கு ஒன்று பிடிக்கல, பிடிக்காது, பிடிக்கவே பிடிக்காது. இப்போ கூட இந்த விஷயம் நான் உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன்னா, ஒருவேளை இதுக்கு அப்புறம் நான் மனசு மாறி உன் பக்கத்தில் வருவேன், உன் மேலே அன்பா இருப்பேன்னு நீ நினச்சேனா, அது நடக்கவே நடக்காது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, இந்த ட்ரெயின் ட்ராக் இருக்குதுல்ல, உங்க ஆசீர்வாதம் வேணும். ஐயோ, ஜெமினி கணேசன் கிட்ட தப்பிச்சு விஎஸ் ராகவன் கிட்ட மாட்டிப்போம் போல இருக்கே. அன்பா பேசுறேன்னு பார்ட்டி மொக்க போடும். எஸ்கேப். மாப்பிள செத்த மாமா. வாங்க மாப்பிள. வந்துட்டேன் மாமா. நீங்க இதுக்கு இல்ல இல்ல பரவாயில்ல. நான் உங்களை பார்த்தேன், நீங்க பேப்பர் படிச்சுட்டு இருந்தீங்களா, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் அப்படி திரும்பி போலான்னு. அட என்ன மாப்பிள நீங்க, நான் உங்களை பார்த்து பேசணும்ட்டு தான் காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகி இங்க உட்காந்துருக்கேன். ஏங்கிட்டியா? என்கிட்ட என்ன பேசணும்? எனக்கு இத எப்படி சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள. எதுக்கு சந்தோஷம்? பார்ட்டி ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருச்சுன்னு நினைச்சிருச்சு போல இருக்கு. பட் ஆனால் ஒண்ணுமே நடக்கலையே. ரொம்ப நன்றி மாப்பிள. நன்றியா? எனக்கு எதுக்கு மாமா நன்றி? நான் தான் ஒண்ணுமே நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்னு சொல்ல வரீங்க அதானே?
ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு தெரிஞ்சிருச்சோ? வேதவல்லிக்கு உங்க நடவடிக்கை பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா அவளை நாங்க வளர்த்த விதம் அப்படி. அப்பா என் அப்பா என்ன சரியா வளர்க்கலையா? குசும்பு. மாப்பிள மாமா இல்ல, உங்களை கூப்பிட்டு வச்சு பேசி ரொம்ப போர் அடிக்கிறேனோ? ஐயோ சே நீங்க பேசுங்க. இல்ல, இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்புறேன். ஆ. மறு வீட்டுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் பண்ணணும். ம். வேதவல்லி உங்ககிட்ட மரியாதையா நடந்துக்கிட்டாளா, உங்க மனசு கோணாம நடந்துக்கிட்டாளான்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். வாஸ்தவம் தான். அது ஒரு பிரச்சனையும் இல்லை மாமா. நானும் வேதவழியும் நல்லபடியா பேசிட்டு தான் இருக்கோம். சந்தோஷம் மாப்பிள. அவகிட்ட ஏதாவது பிரச்சனைன்னா நீங்க தயங்காம எங்ககிட்ட சொல்லுங்க. அவளை நாங்க பேசி சரி பண்றோம். வேதவல்லி அதிகமா பேச மாட்டா, மூடி டைப். ஓ உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா பேசி தீர்த்துக்கிட்டீங்கன்னா அது எல்லாமே காணாம போயிடும். ஆமாம்மா. வேதவல்லி கல்யாணம் நின்னப்போ என் மனசு என்ன பாடுபட்டதுன்னு எனக்கு தான் மாப்பிள்ள தெரியும். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு மாமா. இப்போ எதுக்கு அதை பத்தி பேசிட்டு? மாப்பிள்ள, உங்களுக்கும் வேதவல்லிக்கும் நல்லபடியா முதலிரவு முடிஞ்சு போச்சு. யோ கம்முனுரியா, ஒண்ணுமே நடக்கல. நீங்க 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டேங்கிறதுனால நான் பழச மறந்துடக்கூடாது இல்லையா? அவளுக்கு படிச்சு படிச்சு சொல்லி அனுப்பிச்சேன், மாப்பிள்ளை மனசு கொள்ளாம நடந்துக்கமான்னு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கிட்டோங்கிறத நீங்க சொல்றத கேட்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மாப்பிள்ள, நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது மாப்பிள்ள. இதெல்லாம் நாங்களும் ஒரு காலத்துல கடந்து வந்தவங்க தானே. மாப்பிள்ள புரியுது மாப்பிள்ள. நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க ஏன் நந்தி மாதிரி குறுக்கேன்னு கேட்க வரீங்க? நந்தி இல்ல மந்தி. ஐயோ ஐயோ. மாப்பிள்ள, நாம 2 பேரும் பேசின விஷயத்த தயவு செஞ்சு வேதவல்லிகிட்ட சொல்லிடாதீங்க. விடுங்க மாப்பிள்ள. நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஓப்பனா பேசக்கூடிய ஆளுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதை விட லைஃப்ல வேற எனக்கு என்ன வேணும் மாப்பிள்ள? நான் சந்தோஷமா போறேன். இதை விட வேற என்ன வேணும்? மாமா என்ன மாமா? வரேன் மாப்பிள்ள. நல்லா இருங்க. டேய், அவர் உன்கிட்ட ஆசையா பேசுறாரு, நீ என்னமோ வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க. என் மைண்ட் வாய்ஸ்ல நீ கேட்ச் பண்ணிட்டியா? என்ன பண்ண சொல்ற? அவர் என்னமோ எனக்கும் ஒரு பொண்ணுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்த மாதிரியே பேசினுக்கிறாரு. அதான் ஒரு கர்மமும் நடக்கலையே. டேய், என்னடா சொல்ற? வேதவல்லிக்கும் உனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலையா? டேய், என்னடா நான் பண்றது? எனக்கு பாவமாக தான் இருக்குது. தான் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு நினச்சவர் என்னமோ பேசினுக்கிறாரு. அப்போல்லாம் ஒன்றும் நடக்கல அப்படி இப்படின்னு டப்புன்னு போட்டு உடைக்க முடியுமா? அதை சமாளிக்கிறது தான் அப்படி இப்படின்னு சிரிச்சு கிழிச்சு பேசி மலுப்புனேன். தப்பா? காண சிலையாக நிக்கிற வாடி அள்ளிக்கிட்டு